மீனராசியை பொறுத்தளவு கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க. ஒரு எப்பயுமே அவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் எடுத்துக்குவாங்க. கோயின்சைட் ஆகி போயிடுவாங்க. யார்கிட்டையும் பெருசாக முறைச்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அர்த்தாஷ்டம குரு, ஜென்ம சனி, பின்னாடி வீட்டில் அதாவது 12வது வீட்டில் ராகு, 6வது வீட்டில் கேது இருக்காங்க. இப்போ இதில் இந்த 6வது வீட்டில் இருக்க கேது மட்டும்தான் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அலைச்சலை கொடுக்கறது, பயணங்களில் பிரச்சனையை கொடுக்கறது, ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் அவமானத்தை ஏற்படுத்துறது, கணவன் மனைவி கிட்ட கூட ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, பிரிஞ்சு போயிடலான்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லைங்கிற சூழ்நிலை மீனராசிக்கு இப்போ போயிட்டுருக்கு. அப்போ இவங்க என்ன மாதிரி மாற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஜூன் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்க போகுது.